வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை. ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து பச்சரிசி எடுத்திருக்கோம். பச்சரிசி வந்து ஒரு டம்ளர், நாங்கள் இந்த டம்ளர் அளவில் எடுத்திருக்கோம். ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளரில் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ரெண்டுமே அரிசியும் பருப்பையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து நல்லா கொலன்னு அரைச்சிக்கணும். அது கூட சேர்த்து காஞ்ச மிளகா, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரிசியோடு சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ இப்போ திறந்து பார்த்துக்கலாம். லைட்டாக குறைன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ஃபர்தராக கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாம். இது நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு தோசை மாவு மாதிரி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோங்க பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா மையாக அரைக்காமல் லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த அடை தோசைக்கு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த பருப்பு கூட சேர்த்து சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி போடாமல் அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக ஆகிடும். ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து அரிசி, பருப்பு எல்லாம் அரைச்சது, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே எடுத்துகிட்டு தோசை கல்லில் ஊற்றிட்டு அடை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். பட் நாங்கள் வந்து அடை தோசை பண்ண போகிறதில்ல, பருப்பு அடை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு ஃபர்தராக பார்ப்போம். இப்போ மைல்டாக கடாயில் ஆயில் ஊற்றிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அளவு நீங்கள் சேர்த்துட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கடாயில் பருப்பு எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்ச மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து பருப்பு அடைக்கான நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. எண்ணெய் கடாயில் நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அந்த அடை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாவு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட கடாய் சைஸை பொறுத்து நீங்கள் அந்த அடை இதுக்கு ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட போகிறது இதுலாம் ஒன்று சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ நல்லா நிறைய ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா திருப்பிக்கலாம். திருப்பும் போது பார்த்து திருப்பிக்கோங்க. ஸோ டபுள் சைடு 2 பக்கமே நல்லா வேகணும். ஏன்னா இது நம்ம அடை மாதிரி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேக விடுங்க, உடனே எடுத்துட வேணாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதுக்கு நம்ம தொட்டுக்க வந்து மிளகா பொடி வச்சு சாப்பிடலாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலாக எதுவுமே இல்லைனாலும் இது அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பொடி வச்சு சாப்பிட போகிறேன், லைட்டாக சாஸும் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.